வணக்கம் நண்பர்களே. உலகத்தில் ரெண்டே வார்த்தையை பயன்படுத்தி ஒரு செயலை உருவாக்க முடியுமா? இந்த சாதனையை திருவள்ளுவர் செஞ்சிருக்கார். ஏன்னா அவர் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு குறளில் சிக்கனத்தை வார்த்தைகளை பயன்படுத்தும் முறையில் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார். அதற்கு முன் உதாரணமாக அவரே அந்த குறளில் இரண்டே வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறார். அந்த குறள் என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். இதுதான் குறள். இதில் அவர் பயன்படுத்தியிருக்கின்ற வார்த்தைகள் இரண்டே வார்த்தைகள், ஒன்று சொல், ஒன்று பயன். அதை பற்றி தான் பேசுகிறார். சொற்களுடைய பயனை பற்றி பேசுகிறார். அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று பேசுகிறார். அதற்கு அவரே ஒரு முன்னுதாரணம்